ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்னைக்கு நாம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஜாப் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஜாப்னு கேட்குறீங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் தாங்க பார்க்குறோம். இது ஏற்கனவே பிடிஎஸ்லேருந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி இப்போ நிறைய வேகன்சி இருக்க போகிறாங்க. இதுக்கு உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா போதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சான்ஸை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மொத்தம் 98,083 காலி பணியிடங்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,00,000க்கு நிரப்ப உள்ளாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 69,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் நம்ம சொல்ல வர தகவல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்பு யார் வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட் வெளியிட்ருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் எடுக்கிறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 98,093 சொல்லியிருக்காங்க. ஓவரால் 1,00,000 கிட்டே எடுக்க போகிறாங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எப்போ வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28, 2024 அப்போ வெளியிட்ருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31 அக்டோபர் 2024. அப்ளிகேஷன் மோட் ஆன்லைனில் தான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க, ஆஃப்லைனில் கிடையாது. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. போஸ்ட்மேனுக்கு எடுக்க போகிறாங்க, மெயில் கார்டுக்கு எடுக்க போகிறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேனுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மெயில் கார்டுக்கும் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 18லேருந்து 27 வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க, இன்டர்வியூ வைப்பாங்க, அதோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி வேலை கொடுப்பாங்க. இப்போ இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இதுதாங்க இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னா போஸ்ட்மேன் போஸ்ட் எடுக்கிறாங்க. நம்பர் ஆஃப் போஸ்ட் 2022 அப்போ எத்தனை இருந்திருக்குன்னா காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 59,099 இருக்குது. இப்போ 2024 உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அதிகமாக இருக்கும். நிறைய பேர் ஏன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் எந்த கேஸ்டில் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் அப்ளை பண்ணலாம், சென்ட்ரல் சர்வீஸ், குரூப் சியில், நான் கெசட்டில், நான் மினிஸ்ட்ரியில் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். சேல்ரி பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அலவன்ஸ்லாம் போக 35,000 பேசிக் சேலரியே வர மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 10th ஸ்டாண்டர்டும் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. பாருங்கள், இவ்வளோ தாங்க போஸ்ட்மேன் கேட்டிருக்காங்க. செகண்ட் என்ன போஸ்ட் எடுக்கிறாங்கன்னா மெயில் கார்டுக்கு போஸ்ட் எடுக்கிறாங்க. எத்தனை வேக்கன்சின்னு பார்த்து 1445 பேர் எடுத்திருக்காங்க 2022. இப்போ நிறைய பேர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு போயிருப்பாங்க. ஸோ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் போஸ்ட்டு. இவங்களும் இந்த குரூப்பில் அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 30,000 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் இதுவும் 18லேருந்து 27 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன நாலேஜ் கேட்டிருக்காங்கன்னா 12th முடிச்சிருக்கணும், 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வேலை திட்டிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேலை வாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களோட ஒரு லைக்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகிறது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.